ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மள பல பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும். வேலைக்கு போன ஆளா இருந்தாலும் கம்மியான சேலரியில தான் வேலைக்கு போயிட்டு இருக்கும். சோ இந்த வீடியோல வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரிஞ்ச டெக் கம்பெனிஸ் எல்லாத்துல இருந்தே வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த கிரேட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ரொம்பவே ஃபேமஸான டெக் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் போறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். பெரும்பாலான இந்தியன் இளைஞர்கள் டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ முடிக்கிறாங்க. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம் அல்லது என்ஜினியரிங்கா இருக்கலாம். ஆனா அது முடிஞ்சு வெளியேறகிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா? இல்ல. கிட்டத்தட்ட இந்தியில மட்டும் லட்சக்கணக்கான வேலை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சா, இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை. 30 லட்சம் டெக் ஜாப்ஸ் இந்தியாவில 2023 வரப்போகுது. 15,000 இருந்து 20,000 வரை மினிமம் சேலரியில தான் வேலைக்கு போயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் காலேஜ் நடத்தக்கூடிய இன்டர்வியூல எல்லாம் மினிமம் சேலரி, அதாவது 3 lakh per annumல பிளேஸ் ஆகுது. இந்த ஒரு சேலரி வச்சுக்கிட்டு சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில சர்வை பண்றதே கஷ்டம். ஏன் வேலை கிடைக்க மாட்டேன் அப்படின்னா, காலேஜ்ல படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியில கேட்கக்கூடிய ஸ்கில்லும் சம்பந்தம் இல்லாத இருக்கிறதுனால தான். இது காலேஜ் விட்டு வெளியில வந்து ஜாப்ல பிளேஸ் ஆகும் போதா தெரிய வருது. அதுவும் இண்டஸ்ட்ரியில என்ன கேட்பாங்க அது தெரிஞ்சு வச்சு நம்ம இன்டர்வியூக்கு போனா கண்டிப்பா 40,000 இருந்து 50,000 வரைக்கும் இருக்கிற சேலரியில ஒரு ஜாப் கிடைக்கும். குறிப்பா ஐடி இண்டஸ்ட்ரியிலும் டெக் இண்டஸ்ட்ரியிலும் நம்ம பிளேஸ் ஆக நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். ஐடி பேக்ரவுண்ட் நான் இல்லையே, நான் ட்ரிபிள் ஐ சிவில் இந்த மாதிரி கோர்ஸ் தான் முடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு கோடிங் ப்ரோக்ராம் எல்லாம் தெரியாது, இல்ல கம்மியான சிஜிபி தான் எனக்கு இருக்கு, நிறைய பேக்லாக்ஸ் இருக்குன்னு யோசிக்கலாம். எனக்கெல்லாம் டெக் ஜாப்ஸ் கிடைக்குமான்னு டவுட் கூட இருக்கலாம். உங்களுடைய இந்த மாதிரி எல்லா டவுட்டையும் இந்த வீடியோல கிளியர் பண்ணி உங்களால டெக் ஜாப்ஸ்ல பிளேஸ் ஆக முடியும் அப்படின்றது நான் இங்க ப்ரூவ் பண்ண போறோம். அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட்ஸ், டிகிரி படிச்சு முடிச்சு 60% பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க. மிச்சம் இருக்கிற எல்லாரும் மினிமம் பேக்கேஜ்ல தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம படிக்க ஆரம்பிச்சு டிகிரி முடிக்கிறது வரை எத்தனை லட்சம் செலவு வச்சிருப்போம். ஆனா இவ்வளவு லட்சம் செலவு செய்ததெல்லாம் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தானே கேட்டா கண்டிப்பா இல்ல. அதிகமான சம்பளத்துக்காக தான் நம்ம படிச்சிருக்கோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபெடரேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னும் 2 வருஷத்துல, அதாவது 2023-24ல கிட்டத்தட்ட 30 லட்சம் டெக் ஜாப்ஸ் இந்தியாவில உருவாக போகுது. ஏன்னா வருங்காலத்துல ஐடி சம்பந்தமான வேலைகளுக்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஐடி ஃபீல்டுல மட்டும் தானே கேட்டா கண்டிப்பா இல்ல. சில பேர் கேட், யூபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் இது கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனா மேக்ஸிமம் நம்மளால பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவங்க கிளியர் ஆகாத போகும்போது அவரோட பல வருஷமும் இன்கவும் வேஸ்டா போகுது. ஆனா ஐடி இண்டஸ்ட்ரியில அப்படி கிடையாது. நம்ம ஐடி கம்பெனிக்கு தேவையான ஸ்கில்ல வளர்த்திக்கிட்டாலே நம்ம ஸ்டார்டிங்லயே நல்ல சம்பளத்துல போய் பிளேஸ் ஆகிடலாம். இதுல இருந்து நமக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னா, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் நம்ம கிட்ட இல்லைன்னு தானே புரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த ஸ்கில்லை நாம வளர்த்திக்கிட்டோம்னா ஹை பெய்டு டெக் ஜாப்ஸ்ல பிளேஸ் ஆயிடலாம். இது இப்ப புரிஞ்சுட்டேன்னா இதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். கண்டிப்பா இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு இவரை பாருங்க. இவரோட பேரு தான் ஷேக் அப்துல் சத்தார். இவர் வந்து ஓலா, ஸ்விக்கி, உபர், ராபிடோ, ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் ஒரு டெலிவரி பாயா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இவர் வந்து பெங்களூருல ஒரு ஐடி என்ஜினியரா மாறிட்டாங்க. இவருக்கு வந்து நல்ல ஒரு சேலரி பேக்கேஜும் இருக்காங்க. இதை சம்பாதிக்க அவருக்கு 4.5 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு முதலா அவர் எந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டாங்க, அது எப்படி கத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஹை பேயிங் ஜாப்ஸுக்கு எப்படி போயிருக்காங்க, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரெலவென்ட் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள தோணிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே வழி சிசிபிபி தான். என்ன இது புதுசா இருக்கு, கேள்விப்பட்டதே இல்லைன்னா ஐஐடியில படிச்சவங்க, ஐஐஎம்ல படிச்சவங்க, என்ஐடியில படிச்சவங்க, அப்புறம் அமேசான், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் இப்படியான பல எம்என்சியில வேலை பார்க்கிறவரை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியது தான் இந்த சிசிபிபி. ஓகே, யார் இந்த சிசிபிபி அப்படின்னா, எம்என்சிக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கிற பர்சன்ஸை ஹை சேலரி ஜாப்ல பிளேஸ் பண்ண 4 இருந்து 5 மாசத்துக்குள்ள நம்ம செலக்ட் பண்ண வைக்க ட்ரைனிங் கொடுக்கவங்க தான். கத்துக்க ஆரம்பிக்கும் போது நீங்க 0 லெவல் இருந்தாலும் வெளியே வரும்போது உங்களை ஃபுல் ஸ்டாக் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணிடுவா. ட்ரெயின் பண்ணுவது மட்டும் இல்லாம உங்களை இன்டர்வியூக்கும் அவரே ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷத்துல 4.5 இருந்து 9 lakh வரைக்கும் ஆனுவல் இன்கம் ஜெனரேட் பண்றது மாதிரியான எம்என்சிக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இதுல 5 மாசம் படிச்சு போனவங்க எல்லாம் டாப் எம்என்சியா இருக்கக்கூடிய டெலாய்ட், ஐபிஎம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அமேசான் இதுல எல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்க. கடந்த 5 மாதத்துல 800+ கம்பெனிஸ்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 1200 கம்பெனி கூட கான்ஸ்டன்ட் டச்ல இருக்காங்க. கம்பெனிஸ் வந்து இவரை ட்ரெயின் பண்றதை பார்த்து இவங்க கிட்ட ஹையர் பண்ணினாக்க அவங்க செப்பரேட்டா ட்ரெயின் பண்றது தேவையில்லைன்னு நிறைய கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சிசிஏ ஐடி டிகிரி பண்ணியாதான் ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு போக முடியும் அப்படின்னு கிடையாது.
ஏன்னா சிசிபிபில படிச்ச நிறைய பேர் நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் போயிருக்காங்க. இதுல 5 மாசம் ட்ரைனிங் எடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா சிவில் இன்ஜினியரா இருந்த பல பேரும் 0 லெவல்ல இருந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்ல டாப் எம்என்சியோட போயிருக்காங்க. இந்த கோர்ஸ் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க இங்க கொடுக்கக்கூடிய டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. இந்த டெமோ கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இந்த கிரேட் டெக் ஜாப் சான்ஸை மிஸ் பண்ணிடாதுங்க. டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த டெமோ கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதெல்லாம் கேட்கலாம். இன்கேஸ் நீங்க இந்த டெமோ அட்டென்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் கிளியர் ஆகிறதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற அப்படின்னா உங்களுக்கு 8000 வர்த்தான ஸ்காலர்ஷிப் கூட அவைலபிளா இருக்கும். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஒரு டெமோ வெர்ஷன் அட்டென்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்றேன்னா உங்களுக்கு 8000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த டெமோ கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை இது உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறலாம். அதனால இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. லக் வந்து உங்களோட லைஃப்ல எப்போ சந்திக்கும் உங்களுக்கே தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா இது உங்களோட லைஃப்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லக் தான். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களோட லைஃபினுடைய கதியை உங்களால மாற்ற முடியும். உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெமோ கிளாஸோட லிங்க் கொடுத்திருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. அப்ப இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.